ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பசுமை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு சாகுபடியில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதை எப்படி சரி செய்யலாங்கன்னு பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ எள்ளு விதைக்கும் போது பார்த்திங்கன்னா நிறையா முளைப்புத்தன்மை குறைவாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆழத்தில், அதாவது 3 சென்டிமீட்டருக்கு மேலே ஆழமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு முளைப்புத்தன்மை குறைவாக தான் இருக்குங்க. விதைக்கும் போது பார்த்திங்கன்னா மெயினாக லைட்டாவது ஈரம் இருக்கணுங்க. ஈரம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு முளைப்புத்தன்மை குறைஞ்சிருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளை ஈ தாக்குதலோ இலை தண்ணி பூச்சி தாக்குதலோ இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீம் ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதுங்க, இந்த நோய் தாக்கல்லேருந்து தப்பிக்கலாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் செடியெல்லாம் ரொம்பவே வாடிடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கிறனால இப்படி வாடல் நோய் ஏற்படுங்க. அதனால் தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அதிகமாக காய் காய்க்கலன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுனால இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியம் அல்லது ஜீவாமிர்தம் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காய்கள் அதிகமாக காய்க்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா களையை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக அதிகமாக காய் காய்க்குங்க. மழை பெஞ்சா திடீர்னு டக்குன்னு களை வந்துடுங்க. அதனால் அந்த டைமில் டக்குன்னு ரிமூவ் பண்ணிடணுங்க. மினிமம் 20 to 25 நாளைக்கு ஒரு டைம் களை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் இருக்குங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.